23ஆம் அதிகாரம். அந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திர தந்திரமும் இல்லை. இங்கே 2 பேரை பார்க்கலாம். ஒன்று பிலேயாம், இன்னொன்று பாலாக். இந்த பாலாக் பிலேயாம் என்ன சொல்லுவான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபி அப்படின்ட்டு பலிபீடம் கட்டி அதை காளையை ஆடு வச்சு பலி செலுத்தி சபிக்கும்படி சொல்லுவான். ஆனால் பிலேயாம் சொல்லுவான், இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்கிறதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திர தந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போது அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க எனக்கு கெட்ட சொப்பனமாக வருதுன்றாங்க, சில பேர் எனக்கு பில்லி சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் இந்த பில்லி சூனியம் கெட்ட சொப்பனம்லாம் வருதுன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நாம் எப்பொழுது கர்த்தரோடு இருக்கிறோன்னா, அதிகாலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணி வேத வசனம் வாசித்துட்டு நீங்கள் போங்க. உங்களுக்கு எந்த பில்லி சூனியம் ஆவி இல்லை செய்வனை எது வச்சாலும் உங்களை தொடாது. உங்கள் மேலே தேவன் நெருப்பாக எரிஞ்சு கொண்டு இருப்பார். அவருடைய அபிஷேகம் நெருப்பாக இருக்கும். இதை உணராமல் சும்மானா எனக்கு பில்லி சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நான் கரெக்டாக இருந்தேன்னா என்னை எந்த பில்லி சூனியமும் தொட முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. பொய் சொல்கிறவங்க, ஏமாத்துறவங்க, பல சொத்தை அபகரிக்கிறவங்க, இவங்க வாழ்க்கையில் பில்லி சூனியம் செய்வன கட்டுகள் உடனே தொடும். பில்லி சூனியம் வைக்கிறவங்க எடுத்த உடனே ஒரு பயம்புறுத்துகிற ஆவியை ஏவி விடுவாங்க. அந்த ஆவி ஏவி விட்ட உடனே உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். அந்த பயத்தை கொண்டு வந்த உடனே உங்கள் பின்னால் ஒரு நிழல் போல் ஒரு உருவம் தென்படும். அப்படி தென்படும் போதே நீங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லைன்றதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஏன் இந்த பதிவிட போகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஊழியக்காரங்க என்கிட்ட வந்தாங்க. அவங்க வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆனால் ஊழியம் செய்கிறவங்க, இயேசு பற்றி சொல்கிறவங்க தான். ஆனால் அவங்க தம்பி செய்கிற தப்புக்கு இவங்க போய் உடந்தையாக இருப்பாங்க. அவன் தம்பி அநியாயம் அக்கிரமம் செய்கிறான்னு தெரியும், ஆனால் அவங்க போய் சப்போர்ட்டாக நிற்பாங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்தாங்க. நான் அவங்கள பார்த்தேன். என்னம்மா அப்படின்னு கேட்டேன்.